இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 250 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உடையாமல் கட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் மேலே ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணுற பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் விட்டுட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஒன்று அதில் போடுங்க. ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள். 10 மினிட்ஸில் இது ஃப்ரை ஆகிடும். இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு எதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா பண்ணிடலாம். பன்னீர் பண்ண தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இதுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட உங்களுக்கு நெசசரி இல்லை. அது வேண்டாம்னா நீங்கள் போட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் தான் அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 ஹவரில் பண்ணி முடித்து சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் எடுத்து வைக்கிறேன். அந்த ஆயில் எல்லாம் அது போகணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ நம்ம சுவையான பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.